போய் கேட்டு பாதி வாங்கிக்கிங்க. இப்போ நீங்க ஏடா மொத்தமா எங்கிட்ட கேட்டா எங்கடா எல்லாரும் எங்கடா மொத்தமாலாம் கூட உங்ககிட்ட கேட்கல. சரி இப்போ அப்படி சுரேஷ் சித்தப்பாக்கு தான் தரதுன்னா இப்போ அதுக்காக ஏதாவது நீங்க சொன்னாதான் ஆகும். யாருக்கு நீங்க என்னன்னு சுரேஷ் சித்தப்பாட்ட போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கொடுக்குற எடுத்துக்கணும், நீ அவன்கிட்ட போய் கேட்டுக்கணும், எங்கிட்ட போய் கேட்ப. நீங்க ஏதாவது சொன்னாதானே சித்தப்பா இடம் விற்கிறனோ இல்லை இது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாதானே. இப்போ நீங்க எதுவுமே தரமாட்டேன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் உனக்காக 2 ரூபா 3 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? உனக்கு நீ பண்ணி தரேன்னு இல்லையா? மித்ததை நான் பண்ண சுரேஷ் சித்தப்பாட்ட வாங்கிக்கிறதுங்களா? அது எனக்கு தெரியாது. என்னைய கேட்ட நான் போய் அப்ப நான் சொன்ன போய் கேட்பேன். நீங்க இல்ல சித்தப்பா அந்த பத்திரத்துக்காக தான் நான் சொல்லுது. இப்போ அந்த இடத்த வித்து வேற ஏதாவது செலவு பண்ணியிருந்தாவோ அவங்கள போய் கேட்கலாம். மொத்தமா பத்திரம் அப்படிங்கிற வரங்காட்டி தான் உங்களையும் கேட்குது. இப்போ சரி இப்போ என்ன பண்ணலாங்க? நீ இப்போ எனக்கு நீங்க இப்போ அந்த 16 பவுன் நகையை மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க. இல்ல தம்பி அது தர முடியாது தம்பி. அடுத்தது இப்படி சொன்னா நான் அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வேற சொல்லு. இப்படி சொன்னா என்ன சித்தப்பா சொல்றது? இதான் சொல்ல முடியும் என்னால. வேற அடுத்து சொல்லிட்டேன். வேலை காலம் கூட்டி வேற எல்லாம் இது இல்லை. எனக்கு இதுதான் நான் பேசணும் நான். சரி தம்பி இதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. நீ பாருங்க சரியா? பாருங்கன்னா என்ன சித்தப்பா பாக்குறது? நான் அதான் சொல்றேன் இதான் கொடுக்க முடியும். நான் கொடுக்க 3 கொடுத்தாலும் உங்களுக்கு 6 பவுன் ஆகி போச்சு இல்லையா? 6 பவுன் ஆகி போச்சுல்ல. எப்படி நல்லா விட வேண்டியதான் நீங்க. நானும் கஷ்டத்துல இருக்கேங்க. இத்தனை வருஷமா கேட்கலன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷம் கொடுக்குறேன் உனக்கு நான் 3 ரூபா சொல்லு. கத்திர கடை கொடுக்குறேன் நானு. இல்ல நான் கொடுக்குறேன். இதான் இருக்கு ஆள் கொஞ்சம் வாங்கி சேர்த்து இருக்கேன். நான் கொடுக்குறேன் இல்லையா? ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு செலவு நகாச்சு 20 செலவு நகாச்சு நீங்க கேட்பீங்களாமா? இத்தனை வருஷம் வச்சு வந்து இப்ப நான் இதுல செலவு பண்ணாங்கன்னா வேற ஏதோ இல்லைன்னு சித்தப்பா. பத்திரத்தை இது பண்றதுக்காக தான் செலவு பண்ணுச்சு. வேற எதுக்கும் இல்ல. 10,000 ரூபாய் கிழிச்சு போட்டுருக்கடா. போங்கடா. நான் விக்கிறடா. சரியா? வித்தா பாக்கலாம்டா. வித்தா தானே கொடுக்கணும் உங்களுக்கு. வித்தா தானே கொடுக்கணும் தம்பி. வித்தா தானே கொடுக்கணும் உனக்கு தம்பி. சொல்லு வித்தா தானே கொடுக்கணும். சொல்லுங்க கேக்குதாங்க சித்தப்பா. ஹலோ வித்தா தானே கொடுக்கணும். நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அதனாலதான் கேட்கறேன் நான். இப்ப இத்தனை நாள் வித்தா கொடுக்குறேன்னு சொன்னாங்காட்டி தான் எதுவும் சொல்லல. இப்ப வந்து இப்ப செட்டில்மெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னாங்காட்டிக்கு தான். யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன்? அந்த கார்த்தின் யாரோ பத்திரம் வச்சு வாங்கினவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸ்ரீராமுக்குலாம் கொடுத்துருக்குன்னு அவங்க சொன்னாங்காட்டிக்கு தான். சரி இத்தனை கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்குமேன்னு சொல்லி இப்ப நான் கேட்கறேன். நான் கொடுக்கல தம்பி. சரி வாங்கி தான் தம்பி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த மாதிரி எங்களுக்கும் கொடுக்கலாம்லங்க சித்தப்பா. அது அவங்க வந்து சொந்த வித்தா தான் கொடுக்கணும். அவங்க பேசிருக்கேன். இது பிரச்சனை முடிங்க. சொந்த வித்து தரணும் அவங்க பேசிருக்கேன். சரி சொந்த வித்தா அவங்களுக்கே கொடுக்க முடியும். சரியா? பிரச்சனை கோர்ட் பிரச்சனை என்னோட சாமாத்தின் தான். நான் எத்தனை விதத்துல ஓம்பி இருப்பேன் தெரியுமாடா? அதுக்கு எவன் வந்து எனக்கு கொடுத்தேன்? சொந்தக்காரன் வந்து கொடுத்தாங்களா? சித்தப்பா அப்பவே அப்பா இருந்துட்டு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆத்தா இருக்கும்போது சொன்னாங்க. ஒப்பம் தானே. ஒப்பம் சொந்த பத்தி பேச செருப்புல அடிச்சு போடுவேன். நீங்க எல்லாம் பாக்கலாம்னு சொன்னங்காட்டிக்கு தான் அப்பாவும் பார்த்தாரு. அப்ப நானும் தான் இருந்தேன். நான் அப்ப என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது தம்பி. உங்க அப்பா என்ன பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? என்னென்ன பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? சரியா தம்பி? சொத்து பிரச்சனை முடிச்சாச்சு. விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சரி வித்ததுக்கு அப்புறம் கூப்பிட பாய்ச்சிக்கலாம். சரியா? உனக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்ப தாட்டு போட்டு தஞ்சாவூர்னா எந்த அமௌண்ட் வராது. என்ன பண்ற? அது உனக்கு வேண்டி மட்டும்தான். உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கும் கிடையாது. அது எனக்கு அம்மா சொல்லிட்டு போனதுங்கிற உனக்கு வேண்டி மட்டும் தான் இது செய்யறேன். இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை. நான் பாட்டு போட்டே இருப்பேன். என்னோட ஜட்மெண்ட். சரி இப்ப வித்தா நீங்க உங்க அப்பா அம்மா பேச கேட்டு ஆடிட்டு இருந்தீங்கன்னா நீ அவங்க பேச கேட்டு பேசிட்டே இருக்க வேண்டியதான தவிர ஒன்னும் நடக்காது. நான் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு விற்கிறதுக்கு தான் பிரச்சனையை முடிச்சிருக்கேன். இப்போ உங்களோட ஒரு 2 வீலர் ஃபைனான்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. வண்டி நான் விக்கிறேன். சரியா? ஏன்டா ஃபைனான்ஸ்க்காக ஏன்டா பணம் கொடுத்த? எனக்கு பணம் கூட ஒருத்த வந்து கேட்டான்னா நான் அவன் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? நீயே சொல்லு. படிச்ச பையன் நீயே சொல்லுக்கண்ணா. இப்ப வண்டி புக்கு ஃபைனான்ஸ்ல ஒரு வகை இருக்கு. சரி வச்சிருக்கேன். இந்த வண்டியை விக்கணும். சரியா? சொல்லுங்க. அப்ப வண்டி விக்கணும் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க சித்தப்பா. தம்பி நீங்க அவர் செட்டில் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதனாலதான் நான் கேட்கறேன். நீங்க இப்ப இத்தனை பேத்துக்கு அவங்க கார்த்திக்கு அவங்களுக்கு ஸ்ரீராமுக்குலாம் கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத. சொல்றது புரியுதே இல்லையா உனக்கு நான் சொல்றது? சரி இன்னொருத்தவங்க மூலமா சொல்லு. அதுதான் சித்தப்பா இன்னொருத்தவங்க மூலியமா தான் கொடுத்துருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கலாம்னு தான் நானும் கேட்கறேன். இப்ப நாடு மறுக்காம வர முட்டாளாட்ட பேசிட்டு இருக்கிற நீங்க படிச்ச பையன். இந்த வண்டி இருக்குன்னு வச்சுக்கோ. சரி வண்டி புக்கு ஃபைனான்ஸ் இருக்குது. சரி சரியா? நான் வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறேன். தம்பி அந்த ஃபைனான்ஸ் புக்கை திருப்பி கொடு தம்பி. வண்டி வித்து உனக்கு பணம் தரேன்னு சொல்றேன். சரி நீ ஃபைனான்ஸ் புக்கை திருப்பி நீ வச்சுட்ட. வண்டி வித்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் கொடுக்க முடியும். சரி சரியா? அதே மாதிரி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லங்க இப்ப யாராவது ஹெல்ப் பண்ணாங்க கூட அந்த அமௌண்ட்டை திருப்பி கட்டி கூட அது எடுக்கலாம்ல. அட என்னடா பைத்தியக்காரடா மறுக்காம பேசுற?
டேய் நான் சொல்றது புரியுதே உனக்கு இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. நான் சொல்றது நல்லா உட்கார்ந்து நிதானமா கேளு. ஹலோ, ஆ, இப்போ எனக்கு என்னதான் சித்தப்பா சொல்றீங்க? இப்போ இப்போ செட்டில் பண்ணி கோர்ட் பிரச்சனை முடிச்சாக்க உங்களுக்கு பணம் என்ன கேக்குறீங்க இல்லையா? ஆமா. பணம் எங்க போய் கொடுக்குறேன் நானு? எனக்கு அவருக்கு முடிச்சீங்களா கொடுங்க கேக்குறியா? அவருக்கு முடிச்சதுக்கு நீ சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறடா. அவங்க கிட்டே கேட்கலாம்லங்க சித்தப்பா, நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இப்போ இன்னொருத்தங்க வித்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்னோட ஸ்கூட்டி இருக்கு தெரியுமா? ஒரு 7000 கடமனை வச்சிருக்கேன். முடிஞ்சா திருப்பி தரையா நீ? என்கிட்ட இருந்தா நான் ஏன் சித்தப்பா தராம இருக்க போறேன்? அதுதான் சொல்றேன். அன்னைக்கு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீக் எனக்கு தெரியும், நான் கையெழுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக. மேல பூண்டியில வந்துட்டு அம்மாவோட ஸ்கூட்டி புக்க வச்சு அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுதான் நானும் கொடுத்திருப்பேன். நானு கொடுத்திருப்பேன் இல்லையா? இப்ப அந்த காசு அவன் கொடுக்காம இருந்தேன்னா நான் அதை வாங்கி ஸ்கூட்டி திருப்பிடுவேன்ல. நான் சொல்றேன் உனக்கு புரியுது இல்லையா? புரியுது சித்தப்பா. வண்டி புக் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. புரியுதுங்க, புரியுது. புரியாம இல்ல, இப்ப புரியுது. அவங்க கொடுத்தாதான் தருவேன். நீங்க வச்சுக்கிறாங்க. இந்த வண்டி வித்தாதான் அவங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ண முடியும்னு சொல்றேன். புரியுதா? அப்ப இடத்தை வித்தாதான் தருவேன். சரி, புரியுது. உனக்குமே அந்த காசு கொடுக்க வித்தாதான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க இவ்வளவுதான் தருவேன்னு சொல்றதுதான் இப்ப எனக்கு இப்ப இதா இருக்குது. அதுக்காக உனக்கு 10 லட்சம் கொடுத்து மிச்சத்தை என்னடா எங்கடா போறது? யோசனை பண்ணி சித்தப்பா போய்க்க நல்லா இருக்க சித்தப்பா நல்லா இருக்கும். சரி, இப்ப நீங்க ஒரு 3 லட்சம் நல்லா இருக்கும்னா நான் உனக்கு மனசாட்சி பண்ணி உனக்கு 2-3 லட்சம் தரேன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப நீங்க 10 லட்சம் கொடு 5 லட்சம் கொடுனா எனக்கு வர்றது இல்ல, கோடிக்கணக்கு வரணும் கொப்பன் சொல்லி வச்சுக்கிறான். கொப்பனுக்கு ஒரு புண்டையும் தெரியாது. புரியுதா? கொப்பனை ஊர்வலத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். அது எவ்வளவு பிரச்சனைக்குன்னு அது தெரியுமா உனக்கு? அது எவ்வளவு பிரச்சனைக்கு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்துல ஊம்பிருக்கு எனக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பேசுங்க. சும்மா சித்தப்பன் சொல்லிட்டா சித்தப்பா கோடிக்கணக்கு வருது கேட்டா கொடுத்துருவா அப்படின்னு நினைச்சா மிச்சம் வந்தா தான் கொடுப்பேன். சித்தப்பா கோடிக்கணக்கெல்லாம் கேட்கலங்க சித்தப்பா, 10 லட்சம் தான் கேட்கு. சரி, அப்படியே வேணும்ன்றா இங்க கொடுக்குறது வேணும்ன்றா. சரி, இப்ப சுரேஷ் சித்தப்பாக்கு தருவீங்கல்ல? சரி, நீங்க ஒரு 5 லட்சம் அவர் ஒரு 5 லட்சமும் கொடுத்தா பத்திரத்துக்கான இது முடிஞ்சிரும்ல சித்தப்பா. உங்களை முழுசா கூட கேட்கலையா நானு? அப்ப உனக்கு உங்க காசு மட்டும் தெளிவா வந்துடணும் இல்லையா? நான் வித்ததானே சித்தப்பா கேக்குது. அந்த இருந்தங்காட்டி தான் இப்ப பத்திரம்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் நான் கேக்குறேங்க. இப்ப தம்பி நான் அமைதியா இரு, நான் வித்துருவேன். கூப்பிட பேசிக்கலாம் சரியா? டிக்கெட் பண்ணி கணக்கு போட ஒன்னும் விளங்காம போயிடும். பரவாயில்லையா? நீங்க தர்றேன்னா சொன்னாவது பரவாயில்ல. நீங்க அதுவும் கூட சொல்ல மாட்டீங்க. நீங்க அப்பாட்ட சண்டை போடுறீங்க, அம்மாட்ட சொல்றீங்க. யாரோட நான் தானே கேக்குறேன். எங்கிட்ட கூட அது நான் தர்றேன்னு உங்க இதுல இருந்து 2-3 லட்சம் தரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்னால அவ்வளவு தர முடியும். பாதியா தாங்க சித்தப்பா. இப்ப நீங்க முழுசா நீங்க ஒரு பையன் மட்டும் இருந்திருந்தா இது பத்திரத்துக்கானது நீங்க ஒருத்தர் தான் சொல்லி நான் முழுசாவது உங்கள்கிட்ட கேட்கலாம். சரி, இல்ல 2 பேர் இருக்கீங்கன்னா அப்ப நீங்க 5 லட்சம் அவங்க 5 லட்சம் தானே தர முடியும். அதுதான் நான் கேட்கறேன். நீங்க 3 லட்சம் தரீங்க, இன்னொரு 2 லட்சம் 5 லட்சம் கொடுக்க முடியும். நான் 3 லட்சம் தரேன், நீ அவங்ககிட்ட கொடுத்தா நீ அவங்ககிட்ட தான் பேசிக்கணும். அவன் கொடுக்க நம்ம அவங்ககிட்ட போய் நான் கேட்க பத்திரத்துக்கு இருக்கங்காட்டிக்கு தானே கேக்குது. இப்ப நான் இப்ப தனியா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தா மொத்தமா நீங்க தான் கொடுக்கணும்னு கேட்கலாம். பத்திரமா இருக்கங்காட்டிக்கு தான் அவங்ககிட்ட போய் கேளுற. நீ எங்ககிட்ட சரி, அவங்க பத்திரம் இப்ப உங்க பேர்ல உங்களுக்கு பவர் இருக்குன்னு தானே சொல்றாங்க அவங்க. அப்ப அப்படிதான் சொன்னாங்க. அவங்களுக்கு இப்ப சித்தப்பாக்கு எந்த இது இல்ல, சுரேஷ் சித்தப்பாக்கு தான் எல்லாமே, சம்பத் சித்தப்பாக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்காட்டி தான் இப்ப உங்ககிட்ட வந்து நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் நானு. சரி, அப்ப நான் எனக்கு உண்டான காசு நான் கொடுத்தேன்ல, 3 லட்சம் நான் கொடுக்க தரல. 10 லட்சம் இப்ப 16 பவுன் நகைங்கிறது முழுசா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் தெரியல. நான் தோராயமா 10 லட்சம் சொல்றேன் நான். 10 லட்சம் போது அப்ப பாதியா தானே தர மாதிரி தானே இருக்கும். முழுசாலாம் யாரும் கொடுக்க முடியாது. ரைட்டா? அது எப்படிங்க சித்தப்பா சொல்ல முடியும்? முழுசா தர முடியாது. வாங்கினது நம்ம தானே சித்தப்பா தரணும். இப்ப நான் ஒருத்தண்ட வாங்கியிருக்கிறேன், நான் அவன்கிட்ட வாங்கவே இல்லடா. பத்திரங்கிறதுக்கு நீங்க வாங்கல டைரக்டா. ஆனா அந்த பத்திரமா வர்றதுக்கு வழியா இருக்குல்ல. கொடுக்க முடியும். ஏடா நீங்க வச்சு கொடுத்தா நான் கொடுக்க முடியுமாடா? அந்த காசு அப்ப அந்த டைம்ல அது பெரிய அமௌண்ட் தானே சித்தப்பா. கொப்பனை கேளு, எதுக்கு அப்படி கொடுத்து கொப்பா கேளு. கொப்பா எப்படி அந்த சொத்தை வித்து கொடுத்து அதே கொடுத்து கேளு, எதுக்கு கொடுத்து கேளு. நான் மனசாட்சி போய் நான் ஒத்துக்கிறேன். ரைட்டா? இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணீங்கன்னா டார்ச்சர்லாம் பண்ணல. அவங்க பேசி சண்டை பண்ணிருந்தா வேற. நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க உனக்கு 3 லட்சம் தரேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். என்னால முடியாது. இன்னும் 2 லட்சம் நீங்க தான் சித்தப்பா சொன்ன. இவ்வளவு தூரம் நான் கேக்குறேன்ல சித்தப்பா. என்னால முடியாது. எனக்கு எங்கடா போறது? எனக்கு வரது 30 32 வருது. அது உனக்கு 10 லட்சம் கொடுப்பா, 20 லட்சம் 10 லட்சம்லாம் உங்ககிட்ட நான் கேட்கல. இப்ப நீங்க முழுசா தர முடியாதுன்றச்சுன்னா சுரேஷ் சித்தப்பா தருவீங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட 5 லட்சம் வாங்கிட்டு போய்க்கிறேன் நானு. அவனுக்கு நான் தர்றதாண்டா. அதுதான் சொல்றேன். அவர்கிட்ட நான் 5 லட்சம் கேட்டுக்கிறேன். இவ்வளவு பண்ணிருக்கு சித்தப்பா, இது நீங்க பண்ணுங்க, நான் அவர்கிட்ட 5 லட்சம் வாங்கிக்கிறேன். அவங்ககிட்ட கொடுக்கற, நீங்க அவங்ககிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணல, அவனுக்கு ஒரு அமௌண்ட் தருவா, அதை அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்காது. அதுக்கு நான் வேணாம்னு சொல்ல முடியாதுல. இவ கேளுன்னு சொல்ல முடியாது, கேட்க வேணாம் நான் சொல்ல முடியாதுல. ஆனா நீங்க பாதினாலும் பாதியாவது தரணும்ல. 3 தான் தருவானா அது எப்படி ஆகும்? இப்ப எனக்கு 16 பவுனுக்கு எவ்வளவு விக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு. டேய் எவ்வளவு 60 ரூபா உனக்கு கேட்க தெரியும்னே. 60 ரூபா 1 கோடி ரூபாய்க்கு போட்டுடா, 10 கோடி ரூபாய்க்கு போட்டுடா. அது என் பிரச்சனை, என் சொத்துடா. ஆனா அந்த செலவு அப்பா தானே சித்தப்பா பண்ணிருக்காங்க அந்த டைம்ல 16 பவுனுக்கு. மயிலாதிரி ஒப்பம் செலவன காசு வாங்கிக்கிறா போங்கடா. சரியா?
செலவு சொல்லுங்க, சரி. பேசி வாங்கிக்கலாம். சரியா? அந்த வீர வண்டியில இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் தானே சித்தப்பா இருக்காங்க. இப்ப அப்பா மட்டும் இருந்திருந்து எல்லாத்தையும் வர சொல்றா, எல்லாத்தையும் வர சொல்லுங்கடா தம்பி, எல்லாத்தையும் வர சொல்றா. சரி. எல்லாத்தையும் வர சொல்றா. சரி. எல்லாத்தையும் வர சொல்லு. யாரா எனக்கு அந்த அன்னைக்கு உண்மை சொல்ற அந்த அன்னைக்கு என்ன செலவாச்சு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கூட தெரிஞ்சிருக்காங்க சித்தப்பா. இப்ப எனக்கு தான் தெரியாது அந்த டைம்ல. நான் இப்ப இவ்வளவு தூரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சித்தப்பா. வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு என்ன போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரி சரி, இத்தனை வருஷம் நீ எங்கடா போன? எனக்கு இத்தனை வருஷமா நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே இது இல்லை. நான் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல்ல இருந்தேன். இப்பதான் நான் ஒரு பாட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு. பாடுபட்டு சாப்பிடுறா, ஏன்டா எங்கட காசு கேக்குறீங்க? கொடுத்தது தானே சித்தப்பா கேக்குது. இதுக்கு முன்னாடி சரி அந்த இடத்த கொடுத்தீங்க, ஒப்பனை இடத்த கூட கொடுத்தீங்களா? அது கூட கேட்கலாம்ல. நாங்க சும்மா கொடுக்கல, அதை வித்துட்டு வந்திருக்கோம். அதைய வித்ததை போய் எப்படி திருப்பி கேட்க முடியும்? இது சும்மா கொடுத்தீங்களா? இதுவும் காசு கொடுத்துருக்குங்க சித்தப்பா. இது நான் இவங்களுக்கு என்ன இப்படி பேசினா எப்படி பேசுறது நாடு? தம்பி நான் 3 ரூபா கொடுப்பேன், அவ்வளவு என்னால முடியும். இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது. நீங்க என்ன பார்க்க பாத்துக்க. நீங்க சுரேஷ் கேட்க உங்களுக்கு பிரியம், என்னால இவ்வளவுதான் முடியும். ஏன்னா எனக்கு பிச்சை அவ்வளவுதான் வருது, அதை நான் கொடுக்க முடியும். நான் உண்மை சொல்றேன். எனக்கு 30 வரும், ரைட்டா? அது 30 வருதா 30 வரும் தெரியாது. அதுதான் உனக்கு நான் 3 ரூபா தர்றேன், சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா நான் வழக்கப்ப ஏதாவது கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நான், சரியா? அதை நான் பண்ண முடியும். உனக்காக பண்றேன், அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். திருப்பி எனக்கு 10 லட்சமே கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு மார்ஜின் கொடுத்து ஆகணும்னு சொல்றது அது. இப்ப அந்த 10 ரூபா இருக்காங்கன்னு சித்தப்பா உங்களுக்கு அந்த 30 லட்சமாவது வருது. ஏய் என்னடா பத்திரம் இருக்குது, பத்திரம் என்னடா எங்க அப்பா பத்திரம் போட்டு நீங்க என்னடா இவ்வளவு பேசிட்டீங்க? என் சொத்துக்கு நீங்க பத்திரம் போட்டு கொடுத்தீங்க, பத்திரம் போட்டு கொடுத்தீங்கன்னு. அந்த பத்திரம் இல்லைனாலும் வரும்டா. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் பேச முடியும். ஆனா பத்திரம் இல்லைனாலும் வரும் தம்பி. யார் சொன்னா பத்திரம் இருந்தா வரும்? யார் சொல்றா? யார் சொன்னா பத்திரம் இருந்தா அந்த பத்திரம் வரும்? யார் சொன்னா? இடங்கிறது பத்திரம் இருந்தா தானே சித்தப்பா வரும் தம்பி. பக்கத்து இடம்புக்கு பெருமாடம் அவங்க பத்திரமே இல்ல, சரி சரியா? இந்த மாதிரி பத்திரம் அவங்க பண்ணல. அவங்க ஆரம்ப பத்திரத்தை வச்சுக்கிறாங்க. அவங்க சொத்து அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? பத்திரம் பந்தம் கடத்த வந்து சொல்ல முடியுமா? இன்னும் லாஜிக் அந்த பத்திரம் இல்லைனாலும் பண்ணலாம் தம்பி. தெரியும் சித்தப்பா, அதெல்லாம் இருக்கு. மனசாட்சியை பொறுத்து எல்லாரும் இருக்கும். சுரேஷுக்கு மட்டும் அது மனசாட்சி பொறுத்து உனக்கு முடிச்சு தரேன்னு சொல்றேன், சரியா? ஓகேவா? மனசாட்சியாக சொல்றேன். நீ சுரேஷிட்ட வாங்குன்னு சொல்ல மாட்டேன், வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். அது நீயாச்சும் அவனாச்சும் பேசுங்க. நாம சொல்றோம் அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தே கிடையாது. சரி, அவர் குடுக்கல, நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. அது நான் வேண்டாம்னு சொல்ல முடியாது, நீ போய் வாங்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் நீங்க தரமாட்டேன் முழுசா நானே தர முடியாதுன்னு சொல்றேங்க. அவர்கிட்ட கேக்குறது. ஆனா பவர் இருக்கிறது உங்ககிட்ட தானே சித்தப்பா இருக்கு. பவர்ஃபுல்லா இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குது. எங்கிட்ட இருந்தாலே நான் எங்க அத்தைக்கு கொடுக்கணும், அதே மாதிரி தானே சித்தப்பா எங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேக்குறேன். இப்ப அவங்களுக்கா இப்ப இல்ல நான் கஷ்டம் கொடுக்கணும் 16 பவுன் செலவு பண்ணிருக்கலாம் சித்தப்பா. அதை தான் நான் கேட்கறேன். இப்ப அவங்களுக்கு நீங்களும் கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சென்ட் கொடுக்க போறாங்களா? இல்ல நீங்க நான் கஷ்டத்துல இருக்குன்னு ஒரு சென்ட் கம்மியா கொடுக்க போறீங்களா? இல்ல இல்ல யார் யாருக்கு என்னமோ அதுதானே பிரிச்சிருக்குது. அது எப்பன் சொத்து, எங்க அத்தைக்கு எப்பன் சொத்து. சரி, எங்க அண்ணனுக்கு எப்பன் சொத்து. அந்த பத்திரம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு அந்த பத்திரம் கூட இல்லன்னு சொல்றீங்களா? அந்த பத்திரத்தை பண்றதுக்கு அப்பா அந்த 16 பவுன் வித்ததுதானே சித்தப்பா நான் கேட்கறேன். இப்போ சொத்தே இல்ல, அவங்களுக்கு பங்கே இல்ல, ஆனா பத்திரம் எல்லாம் வர்றாங்க, தர முடியாதான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு அந்த பத்திரத்தை அந்த 16 பவுன் வச்சுதானே கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரம் இல்லைனாலும் சொத்தை விக்கலாம்டா. என்னடா பேசுற? நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன். அவங்களுக்கு பத்திரமே இல்லைன்னாலும் அவங்களுக்கு கொடுக்க முடியாததை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறது எப்பன் சொத்துல பரம்பரை சொத்து. அது நான் ஜப்பார் சொத்துலடா கொடுக்க முடியும்னு சொல்றேன். பரம்பரை சொத்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் சித்தப்பா கேட்கறேன். அதே மாதிரி தான் எங்களுக்கு தர வேண்டியது 16 பவுன் கொடுக்க வேண்டியதுதான் நானும் கேட்கிறேன். பிறந்தீங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லு. கொடுத்ததுதானே சித்தப்பா கேக்குது. பிறந்ததுக்காக கொடுக்கணும்ல. கொடுத்ததுதானே சித்தப்பா கேக்குது. இப்ப லாஜி தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். 3 ரூபா கொடுக்க முடியும். நான் கரெக்டா தான் சித்தப்பா பேசுறேன். நான் ஒருத்தட்ட வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளவோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். நான் எச்சாவும் கொடுக்க மாட்டேன், கம்மியாவும் கொடுக்க மாட்டேன். நான் ஒருத்தட்ட வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளவோ எத்தனை வருஷம் கொடுத்தாங்க இல்லையா? மறுக்க பத்திரம் பண்ண செலவு பண்ண பத்திரம் பண்ண செலவு லாஜிக்கா பேசி இடம் சொல்றது. சரிங்க சித்தப்பா. இப்ப நேர்ல எப்ப பேசலாங்கிறீங்க? நேர்ல எப்ப பேசலாங்கிறீங்க? நேர்லயா? இது சித்தப்பாட பேசிட்டா ஒரு 10 நாள் 20 நாள் கூட கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைக்கு கூட வரலாம், நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு. உனக்கு வேலை இல்ல. வேலை இருந்தாலும் நான் லீவ் போட்டு கூட வர்றேங்க சித்தப்பா. உனக்கு தேவை என்னோட தேவைக்கு நான் ஓடிட்டு இருக்கேன். நீ எப்படி இந்த உனக்கு ஒரு தேவை கிடையாது ஓடிட்டு இருக்க 11 ஓடிட்டு இருக்க. அப்ப நீங்க நேர்ல வரணும்ல. நேர்லயே நீங்க வராம போன்லயே பேசினா நான் என்ன சொல்றது? நான் தான் வள்ளின்னு சொல்லியே நானும் உங்களை 10 லட்சம் ஏமாச்சு ஓடிட்டு நான் கோடிக்கணக்கு கொடுக்க வேண்டியிருக்குதுடா. அதுதான் சொல்றேன். நீங்க அத்தனை பேருக்கு கொடுக்க தானே போறீங்க சித்தப்பா. அதுலதானே இல்ல சரியா? சரியா? எனக்கு நீ எப்படி 16 ரூபாய் ஓடிட்டு இருக்க பத்தியா வேலையை விட்டு போட்டு? அதே மாதிரி இடத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த மாசம் 2 கூட எனக்கு 2-3 வேலை இருக்குது, அதையெல்லாம் முடிச்சாகணும். சரி, இப்ப நேர்ல எப்பதான் பாப்பீங்க? எனக்கு நாளைக்கு வாங்க. நீங்க இல்லாட்டி நான் இப்ப இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு ஒரு நாள்ல பேசிட்டா முடிஞ்சிருங்களா சித்தப்பா? நான் கூப்பிடுறேன் இரு. திடீர்னு சொன்னா முடியாது தம்பி, நானே பேசிட்டு கூப்பிடுறேன்.
ஏன்னா வாடகை எல்லாரும் இருக்கு. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல கேக்குறவங்கள்ட்ட நான் பேசல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களாமா? ஆர்பிஎஸ்ட போனப்போ அவர்கிட்டயுமே நீங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? இப்ப யாரா சொன்னா? அவங்க தான் சொல்றாங்க. இப்ப அப்பா அதனாலதான் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே பாத்துங்க நான் கான்ஃபரன்ஸ் போடுறான்னா கான்ஃபரன்ஸ் ஏடா போட மாட்டேன் நீங்க? யார் ஆர்பிஎஸ்க்குங்களா? யாருக்கும் எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் போடுங்கிற. நேர்ல நீங்க வாங்க. நீ இல்ல நான் சொன்னேன்னு சொல்ல யாராவது சொல்ல சொல்லு. இல்ல நானே பாத்துக்கிறேன், என் பிரச்சனை தலையிடான்னு சொல்லிட்டான்னு சொன்னீல, அது கான்ஃபரன்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணு. அப்புறம் வேற யார் தலையிட நாளைக்கு அவங்க வாண்டட் நான் போன் பண்றேன் இல்லையா? ஏன் தம்பி எனக்கு என்ன நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு சரி போடலைங்க சித்தப்பா. சரி பண்ணலையா? என்ன பண்ணலாம்? நானும் இத்தனை தூரம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான். எது எச்சு கம்மியாகவும் பேசலை, தப்பாகவும் பேசலை. ஆனால் நீங்கள் பேசுகிறதும் பேசுகிறீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பேச கம்மி ஐ மீன் தர வேண்டியது தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் தர வேண்டியது உங்களுக்கு தர 10 லட்சம் ரூபா வரணும் இல்லையா? 16 பவுன் நகைங்க சித்தப்பா. 10 லட்சம் கூட இல்லை, 16 பவுன் நகை. அந்த நகையை தான் திருப்பி கேட்குறேன் நான். நகை 16 பவுனுக்கு எவ்வளோ நடிமா? இன்னைக்கு நகை ரேட் எவ்வளோ? 56 57. செலவு பண்ணது தானே சித்தப்பா கேட்குது. இப்போ அதே செலவன காசு தான் கொடுத்துறேன்னு சொல்றேன். காசை கேட்கலங்க சித்தப்பா, நகையை தான் கேட்குது. இப்போ நான் வச்சிருந்து இத்தனை வருஷம் வச்சிருந்து அந்த பேசலாமா? ஒரு ரூபா 10 நாள் கழிச்சு நான் கூப்பிடுறேன். நாளைக்கு எப்பவுமே மீட் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்களா? ஆமா, எனக்கு வேலை இருக்கு. இப்போ எல்லாரும் சரி வா நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வேலை இருக்குன்னு சொன்னா அப்புறம் என்ன சொல்றதுங்க? எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? வரண்டாங்களா? வரேன்னு சொல்லி அப்புறம் நீங்க வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொன்னா நான் என்ன சொல்றது? தம்பி நான் சொல்லிடுறேன் தம்பி, நாளைக்கு எல்லாம் வர சொல்லி நான் கோயம்புத்தூர் கார்ட்டி விட்டு பேசிடுறேன். நாளைக்கு எல்லாரும் வரேன்னு சொன்னா நாளைக்கே நீங்க வருவீங்களா? இரு அது 2 பேசிட்டு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் வர சொல்லி பேசு. நான் பேசுறேன் சித்தப்பா. நீங்க தான் இப்ப நீங்க பேசினாலும் ஒரு இது சொல்றாங்க, அப்பா பேசினாலும் ஒரு இது சொல்றாங்க. எல்லாத்தையும் வேணா நான் பேசுறேன் நானு. அதான் நீ வா ஆர்பிஎஸ் பேசிட்டு அப்படியே சுட கோயம்புத்தூர் ஒரே நாள் முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை. சரியா? நீங்க ஒரு டேட் இல்ல சொல்றீங்க, நாளைக்கு கூட வாங்க, இல்ல திங்கக்கிழமை கூட சொல்லுங்க. நீ வருடா, நான் வரணும்ன்றா. சரி, வேலைக்குன்றா. வேலை ஒரு நாள் தானங்க சித்தப்பா. தம்பி எனக்கு ஓடுறது அந்த ஒரு நாள் மட்டும் தான் தம்பி ஓடுறேன். நான் கவர்மெண்ட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நினைச்சா லீவ் போட முடியாது. சரியா? நானே கவர்மெண்ட்டுக்கு வண்டி கான்ட்ராக்ட் ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி. சரியா? அதான் ஓனர் ஞாயிற்று மட்டும் தான் வண்டி ஓடுது. சரி, திங்கக்கிழமை வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க. நீங்க எந்த நாள் சொல்றீங்களோ அந்த நாள் வாங்க. நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. இல்ல உங்களுக்கு பயந்துட்டு ஓட்டி ஒளிர நினைச்சுக்கிறீங்களா? நீங்க தான் அப்படி பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறீங்க. நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். நான் தான் டைம் ஒரே நாள் முடியுமாடா? பேசுறதா எனக்கு சித்தப்பா. இப்ப என்ன இப்ப 10 லட்சம் இன்னைக்கே கொடுத்தாகணும்னு நான் சொல்றேன் நானு. அது பேசுறத பார்த்தா உடனே கொடுக்க சொல்றீங்களா? புரியலீங்க. பார்த்தா உடனே உடனே பேசி உடனே கொடுக்க சொல்றீங்களா? உடனே 10 பேசி உடனே கொடுக்க சொல்றீங்களா? எல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுத்தங்காட்டிக்கு தான் எங்களுக்கும் கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். நான் இப்ப நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஒரே பேச்சுல முடிச்சிருவீங்க. நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க தான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியது இருக்கு. அவங்க கிட்ட இவங்க கிட்ட உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன் கொடுக்குறேன்னா யாருக்கிட்ட எல்லாத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க போறேன். நான் கொடுத்துட்டேன். நீங்க 21 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கொடுத்து அந்த ரேட் போட்டு கேட்டா என்ன சொல்ல முடியும்? எப்பனாலும் அது வாங்கினா நம்ம கொடுத்துதான் சித்தப்பா ஆகணும். வாங்கறத கொடுத்தாகணுமா? நான் படிச்சங்காட்டி தான் நான் சொல்றேன். நான் இப்ப கடை வாங்கியிருக்கிறேன்னா நான் வாங்கினது நான் 1 வருஷம்னாலும் 10 வருஷம்னாலும் நான் வாங்கினதை நான் முழுசா கொடுத்தாகணும். அது எப்படி நான் கம்மியா தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அப்படியா? சரி ரைட், நானே ஃப்ரீயா கூப்பிட்டுமா? சரி. பஞ்சாயத்து மாப்பிள்ள, குடும்ப பஞ்சாயத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா